தொலைபேசி மூலமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த குறித்த நபர் இந்த நபர்களை அழைத்து அடையாளம் காட்டியதாக இவர் தான் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். ஆகவே அவருக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வீட்டிற்கு தான் கடந்த மாதம் புலனாய்வு, அதாவது இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் வீட்டிற்கு சென்று அவரை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். சுரேசலை குண்டுத்தாரிகளுக்கு கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தை காண்பிக்க சொன்னார் என்று வாக்குமூலம் வழங்கிய நபருக்கு தான் 2026 3ஆம் மாதம் 12ஆம் தேதி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் பெத்தா. இராணுவ புலனாய்வு பிரிவில் சேவையாற்றி இருக்கின்றார். யுத்தத்தின் பின்னரும் பல தடவைகள் புலனாய்வு பிரிவுக்கு சேவையாற்றி இருக்கின்றார். இவருடன் பல தடவைகள் சுரேசலை பேசியிருக்கின்றார். பல வேலைகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் 2019ஆம் ஆண்டு ஒரு குழுவினர் அவரை பார்க்க வருகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்குமாறு சுரேசலை மூலம் ஒரு வேலை ஒப்படைக்கப்படுகின்றது. இதனை அடுத்தான் இந்த பெத்தா வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார் சிஐடிக்கு. இது சம்பந்தமாக சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்தனர். சுரேசலை சம்பந்தமான பல விடயங்களை இவர் வாக்கு மூலமாக வழங்கியதை அடுத்தான் சுரேசலை பக்கம் மீது அனைத்து விசாரணைகளும் திரும்புகின்றது. அவரும் அதிரடியாக கைது செய்யப்படுகின்றார். அடுத்தாக நாங்கள் வாழைச்சேனை சேர்ந்த நபரை பார்க்கலாம். அவரும் பல அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். போதைப் பொருள் சம்பந்தமாக தகவல் சேகரிக்க அழைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். சிஐடிக்கு என்ன தகவல் சொன்னாய் என்று கேட்டு அவரை தாக்கி இருக்கின்றார்கள். ரொஹான் குணரத்ன என்பவர் பிள்ளையானை பார்க்க பல தடவைகள் சிறைக்கு சென்றிருக்கின்ற தகவலை இந்த வாழைச்சேனையை சேர்ந்த நபர் தான் வாக்கு மூலமாக சொல்லி இருக்கின்றார். இவருடைய தந்தையும் இராணுவ புலனாய்வு பிரிவில் ஒரு புலனாய்வு அதிகாரியாக செயற்பட்டவர். அவருடைய மகனும் இராணுவ புலனாய்வு பிரிவினரோடு தொடர்பில் இருக்கின்ற ஒருவர். அந்த நபருடைய மகன் தான் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார். சிஐடிக்கு நீ என்ன வாக்கு மூலம் கொடுத்தாய் என்று இனி கொடுக்க கூடாது என்றும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக ஆரையம் பகுதியைச் சேர்ந்த நபர் சம்பந்தமாக பார்த்தால் 2024 சிஐடி மற்றும் நீதிமன்றத்திற்கு வாக்கு மூலம் வழங்கிய அவரும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். நான் 4 பேரை பற்றி சொன்னேன். அடுத்த 2 பேர் யார் என்று பார்த்தால் சிஎஸ்ஆர் அமைப்பின் அருட்தந்தை ரோஹான் சில்வா மற்றும் சிரில் காமினி அருட்தந்தை ஆகிய இருவருக்கும் இப்பொழுது அச்சுறுத்தலும் அழுத்தங்களும் கொடுக்கப்படுகின்றது. காரணம், இந்த வழக்கை தொடர்ந்தவர்களே அவர்கள்தான். சுரேசலை சம்பந்தமாக விசாரணை நடத்துங்கள், எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கின்றது. இதற்கெல்லாம் பிரதான காரணம் சேனல் 4ல் அசத் மௌலானா கொடுத்த அந்த வாக்கு மூலம்.